राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय। राष्ट्रगुरु समर्थ ராமதாசருடைய அவதார ஸ்தலமான ஜாம்பு. அங்கெல்லாம் அந்த ஆர்ச் வச்சிருக்கா. அப்புறம் அங்கங்க அந்த அவர் ஜன்மஸ்தலத்துல போர்டு வச்சிருக்கா. அங்கெல்லாம் ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசர் அப்படின்னு தான் அழகா எழுதி வச்சிருக்கா. நல்லா இருக்கு வார்த்தை ராஷ்டிரகுரு. இந்த ராஷ்டிரத்துக்கு, இந்து ராஷ்டிரத்துக்கு குரு சமர்த்த ராமதாசர் கைலாஷ் மானசரோவரம் இங்கெல்லாம் போய் தபஸ் பண்றார். மானசரோவரம் ஏரி ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அங்கெல்லாம் உட்கார்ந்து தபஸ் பண்றார். ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட்ட காலம் இருக்கு. அதாவது எத்தனை நாள் ராமராயா சொல்றானோ அத்தனை நாள் அங்க இருக்கார். அது சங்கல்பமாகும் மகாத்மாக்களுக்கு. இப்ப சாதாரண சம்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டூர்லாம் போறோம் அப்படின்னா அங்க என்னெல்லாம் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி எத்தனை நாள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றது ஒண்ணு உண்டு. இல்லாட்டி அவரவர்களுடைய வருமானம், செலவு எவ்வளவு பண்ணலாம், எத்தனை பேர் போறா, எங்க தங்கறா, எத்தனை நாள் லீவு, இல்லாட்டி அதுக்கு பிடிச்சிட்டு வேற எங்க போகணும், இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அதை பிளான் பண்ணி போவார்கள். சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் எல்லாம் ஒரு ஜாலி டூர் அப்படின்னு போகிறது இல்லை. அவர்கள் தபசுக்காக போறார்கள். இப்ப துருவன்லாம் மதுவனத்துக்கு போய் தபஸ் பண்ணான். எத்தனை நாள் ஏது அப்படின்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். பகவான அடையணும், பகவான பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அவன் அங்க இருந்தான். பகவத் தரிசனம் கிடைச்சது. அதன் பிறகு அங்கிருந்தவன் கிளம்பினான். ஸோ அந்த தவம், அந்த பகவத் தரிசனம், இது பிராதானியம். இப்ப நம்ம திருமங்கை ஆழ்வார், அவர் திருநீர்மலை திவ்ய தேசம் வரார். அவர் வந்த பொழுது நல்ல மழை. திருநீர்மலையை சுற்றி தண்ணி நின்றுடுத்து. இப்ப கூட சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ ஒரு வைஷ்ணவ பக்தர், இந்த சென்னையில மழையில எல்லா பக்கமும் ரொம்ப அப்படியே வெள்ளக்காடா இருந்தது இல்லையா. இப்ப திருநீர்மலையை சுத்தியும் அந்த திருமுடிவாக்கம், இந்த இடங்கள்லாம் திருமுடிவாக்கம்னு அந்த இடத்துக்கு பெயர். அதாவது பகவான் ரங்கராஜன் திருநீர்மலையில
பகவான் நின்றான், இருந்தான், கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோலங்கள்ல காட்சி தரான். ஸோ அதில் மலை மேல ரங்கநாத சுவாமியா பிரபு படுத்துட்டு இருக்க. அங்கேயே ஒரு சன்னதியில நரசிம்மரா உட்கார்ந்து இருக்கார். அங்கேயே இன்னொரு சன்னதியில உலகளந்த பெருமாளா நின்றுட்டு இருக்கார், நடந்துட்டு இருக்கார். கீழே நீர்வண்ணராக சுவாமி நின்றுட்டு இருக்கார். ஸோ அதுல பெருமாளுடைய திருமுடி மலை மேல இருக்கார் இல்லையா, அவர் திருமுடி எந்த திசையில் வச்சிருக்காரோ அந்த ஊர், அந்த பக்கத்துக்கு பேரு திருமுடி வாக்கம் அப்படின்னு பேர். திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா பத்மநாபருடைய திருவடி இருக்கிற பக்கம் திருப்பாதபுரம் அப்படின்னு திருநாமம் உண்டு. அந்த மாதிரி இங்க திருமுடி வாக்கம் அப்படின்னு பெயர். ஸோ அந்த திருமுடி வாக்கத்துல நல்லா மழை பெஞ்சாச்சுன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் வெள்ளக்காடாயிடும். அப்ப கூட ஒரு வைஷ்ணவன் யாருன்னு தெரியல, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ்ல பார்த்தேன், மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி திருநீர்மலை நீர்மலையாகவே இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் அந்த வீடியோ. அப்ப திருநீர்மலையில இந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு ஆழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்கு 6 மாசம் காத்துண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திருமங்கை ஆழ்வார் 6 மாசம் காத்துண்டிருந்த ஒரு திவ்ய தேசம், திருமங்கை ஆழ்வார் காத்துன்றது ஒரே திவ்ய தேசம் திருநீர்மலை. அதே திருமங்கை மன்னன் திருநீன்றூர்லாம் உடனே கோச்சிண்டு கிளம்பிடுறார். திருநீன்றூர்லாம் பார்த்துட்டு பாசுரம் கூட பாடலை கிளம்பி போயிடுறார். அதன் பிறகு பெருமாள் தாயார் சொன்னாள் அப்படின்றதுக்காக, என்னை பெற்ற தாயார் சொன்னாள் அப்படின்றதுக்காக திருமங்கை மன்னன் பின்னாடியே அவர் 2 திவ்ய தேசத்துல இருக்கும்பொழுது பாசுரம் வாங்கிட்டு போனார். அவர் பேர் நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு சொல்லி, அதனால திவ்ய தேச பெருமாளை அவர் சேர்ந்துட்டார். அதே திருமங்கை மன்னன் கும்பகோணத்துல நிறைய திவ்ய தேசங்கள் பாடியிருக்கார். வடுவூர் ராமனை பத்தியோ மன்னார்குடி ராஜகோபாலனை பத்தியோ பாடவே இல்லை. அது ஏன்னு தெரியல. அப்ப திருமங்கை மன்னன் அவருக்கு சங்கல்பமாகிறத அவர் பண்றார். ஒவ்வொரு பக்தாளுக்கும் சங்கல்பமாகும். அதை கொண்டு அவர்கள் எத்தனை நாள் இருக்கணும்லாம் தீர்மானம் பண்ணுவார்கள். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க. இப்ப அதே டாக்லி, நான் இப்ப கூட போயிருந்தேன் பஞ்சவட்டி பக்கத்துல. அங்க ஒரு 12 வருஷங்கள் தபஸ் பண்ணார். 12 வயசு வரைக்கும் அவருடைய பிறந்த ஊர் ஜாம்பு அங்க இருந்தார். அடுத்த 12 வருஷம் டாக்லியில இருந்தார். அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை. இப்படிதான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம். ஸோ ஒவ்வொரு இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு போறார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடிச்சுண்டு இப்படி கிராமமா போறார். ஜம்மு காஷ்மீர் நிறைய இடங்கள் போறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அவர் எங்கெல்லாம் போனார்னு, அது அப்புறமா சொல்றேன். ஸோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறார், அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார், அவர்களுக்கு என்ன வேணும்னு கவனிக்கிறார், அவளுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார். அந்த ஊர்ல இந்த முகலாயர்கள் எந்த விதமான பயத்தை உண்டு பண்ணிருக்கா, அங்க இருக்கக்கூடிய கோவில் பூஜாரிகள் அவளுடைய ஸ்திதி என்ன, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அந்த ஊர்ல யார் பக்தி பண்றா, யார் பக்தின்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்துறா, எல்லாத்தையும் பார்க்கிறார். ஏன்னா
அந்த பீரியட்ல ரொம்ப பஞ்சம் இருந்தது. ஒரு பக்கம் இந்த முகலாயர்களுடைய அக்கிரமம் இருந்தது. ஜனங்களுக்கு அவ்வளவு சுயநலம் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு. அதுக்காக அவர்கள் இந்த முகலாயர்கள் கீழே வேலை பண்றவா அவளெல்லாம் கொஞ்சம் தாஜா பிடிச்சுண்டு அவ இஷ்டத்துக்கு வாழறதுன்னு சில பேர் போயிட்டா. சில பேர் மதமே மாறிட்டார்கள். சில பேர் நம்ம மதத்துல இருந்தா ஆனா மற்றவர்கள் அவர்கள் சொல்றபடி வாழ்ந்துட்டு இருந்தா. இப்படி ஒரு குழப்படியான சூழ்நிலை. சில பேர் என்ன பண்ணா, இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் கஷ்டம், பேசாம ஒரு விரக்தன் போலே இருப்போம், ஒரு காவிய கட்டிடலாம், அப்படி ஆசீர்வாதம் பண்ணலாம், அப்பப்ப ஜபிச்சா போதும், எப்படியும் ஜனங்கள் மாத்தி மாத்தி சாப்பாடு போட்டுடுவா, வாழ்ந்து விடலாம். இப்படி சில பேர் நான் பார்த்துருக்கேன். முக்கியமா இந்த உத்தராகண்ட், பிருந்தாவனம், சில சில இடங்கள் அப்படி இருக்கா. என்னைக்குமே எல்லா காலங்கள்லையுமே நல்லவர்களும் உண்டு, வேஷதாரிகளும் உண்டு. ராவணன் கூட கபட சந்நியாசி வேஷத்துல வந்தான். எப்ப? கிருத்தயுகம், திரேதாயுகத்திலே அப்படி வேஷம் போட்டு வந்தான். சீதா மாதாவை தூக்கிண்டு போனான் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா காலத்திலையும் இதெல்லாம் உண்டு. சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் பார்க்கிறார். ஜனங்களும் அந்த கப்பட்ட சந்நியாசிகளை நம்புற, அவர்களுக்கு ஒரு செட்டப் எல்லாம் வச்சுருக்கா, அவளுக்கு ஒரு சிஷ்ய கூட்டம் வச்சிருக்கா, அவர்களை கொண்டு ஜனங்களுக்கு மயக்கிறது இதெல்லாம் உண்டு இல்லையா? பலவிதமான விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்துல இருந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம சமர்த்த ராமதாசரே யங்ஸ்டர் தானே. நிறைய சமர்த்த ராமதாசர் நியாயமான சன்னியாசி, பகவத் பக்தர். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பல பேருக்கு ஒரு கேள்வி, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு சந்தேகம். சில பேருக்கு அப்படின்னா தெய்வம் இருக்கா இல்லையா, இருந்தானே அப்படி நடக்கிறது உண்டு. என்னமோ பகவான் வருவான், அவதாரம் பண்ணுவான், காப்பாற்றுவான்னு சொல்றான், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. சாமியார் வேஷம் கொண்டு பல பேர் ஏமாத்துறான், மக்களை மூட நம்பிக்கைகள்ல கொண்டு போறான். அவளுக்கு ஒரு ஜிக்ஞாசுன்னு சொல்லுவா. ஜிக்ஞாசு அப்படின்னா தெய்வத்தை ஆராய்பவன். ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி. ஞானி அப்படின்றவன் பகவானை உணர்ந்து அனுபவிப்பவன். ஆர்த்தி அப்படின்றவன் கஷ்டத்துல பகவானை கூப்பிடுறவன். அர்த்தார்த்தி அப்படின்னா தேவைன்னா பகவானை நினைக்கிறவன். பகவான ஆராய்பவன் ஜிக்ஞாசு. நம்ம எல்லாருமே இந்த நாளத்துல ஓடிட்டே இருப்போம். திடீர்னு ரொம்ப ஞானியா இருப்போம், திடீர்னு பார்த்தா தேவைக்காக பகவானை பிடிப்போம், திடீர்னு பார்த்தா துன்பத்துல மாத்துறதுக்காக பகவானை பிடிப்போம். சில நேரத்தில் பகவான் இருக்கானான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சமர்த்த ராமதாசரை கேள்வி கேட்கிறார். அவர் எங்க போனாலும் யாராவது கேள்வி கேட்பான் இல்லையா? இவ்வளவு நடக்கிறது, சுவாமி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னும் பொழுது சமர்த்த ராமதாஸ் சொல்றப்பா, நீ என்ன முயற்சி பண்ண அதை சொல்லு. நீங்கள் எல்லாரும் அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி தெய்வம் யாருக்கும் பண்ணாது. காட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் பசிக்கும் பொழுது அது வேட்டையாட மான தேடி ஓடணும், பதுங்கி நின்று பாயணும். பலசாலிதான், ஆனா மான சுலபமாலாம் அடிச்சுட முடியாது. மானோ காட்டு பன்றியோ காட்டெருமையோ
சிங்கத்துக்கெல்லாம் சுலபம் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய டிசைன் அப்படி இல்லை. இது காட்டுக்கு ராஜான்றதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமா வந்து தங்கள் இனத்திலிருந்து ஒருத்தரெல்லாம் கொடுக்காது. சிங்கம் தான் ஓடணும், துரத்தணும், அடிக்கணும், சாப்பிடணும். அது பெரிய போராட்டம் எல்லாம் இருக்கு. அப்ப இயற்கையே அப்படிதான் பகவான் டிசைன் பண்ணியிருக்கான். அவன் பண்ணிருக்க டிசைனை வந்து இப்படிதான் இருக்கான். நீ என்ன முயற்சி பண்ணாய் அதை சொல்லு. ஓ முயற்சியை நீ பண்ணியா? ஊர்ல அக்கிரமம் நடக்கிறது, எத்தனை வாட்டி நீ எதிர்த்து கேள்வி கேட்டாய்? இல்ல நான் ஏன் கேட்கணும்? நீ ஏன் கேட்கணும்னா உனக்கு பலம் இருக்குல்ல, புத்தி பலம் இருக்குல்ல, மனோபலம் இருக்குல்ல. அந்த முகலாயர்கள் அநியாயம் செய்கின்றார்கள்னு உனக்கு தெரியறதில்ல, தெரியறதா இல்லையா? அது நியாயம்னு ஒத்துக்கிறியா? பெண்ணுகளை தூக்கிட்டு போறது நியாயமா? இல்ல போன வாரம் கூட தூக்கிட்டு போனா, ஏன் நீ எதிர்க்கலையா? ஓ வீட்டுல நடந்தா பொறுமையா இருப்பியா? அவனும் உன் கிராமத்துல வாழற ஒருத்தனுடைய மகளையோ மனைவியையோ சகோதரியையோ தானே பறி கொடுத்திருக்க. அப்ப அவளோட சேர்ந்து நீயும் தானே தோளோட தோள் நிக்கணும். ஆண் பிள்ளைன்னு வீராவசனம் பேசிண்டு கிராமத்துல இருக்க பெண்கள் மயங்கும்படியா வீரம் பேசுறதும், வயசானவர்கள் முன்னாடி வீரத்தை காட்டுறதுமா இளமையினுடைய வலிமை? போராட வேண்டாமா? கையு காலு கண்ணு எல்லாம் இருக்கு. ஒருத்தன் வரான் கிராமத்திற்கு ஒரு தூக்கிட்டு போறான் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்தவன் அடிக்க முடியாது. ஒருவேளை ஒரு 10 பேர் வந்தான்னா சண்டை போடுறதுக்கு 50 பேர் அடிக்க முடியாது. அவன் கையில கை இருக்குன்னா அவனுக்கு கை இருக்குன்னா உனக்கும் கை இருக்குல்ல. அவன்கிட்ட ஆயுதம் எடுனா உனக்கும் நீயும் ஆயுதம் எடுக்கலாம் இல்லையா? எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா இங்கேயே வாழ உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அவனை எதிர்த்து போராடவாவது முயற்சி பண்ண வேண்டாமா? வெற்றி தோல்வின்னு விடுவோம், முயற்சியாவது பண்ண வேண்டாமா? யார் முயற்சி பண்றாளோ அவர்களுக்குத்தான் தெய்வ சகாயம். விதைய விதைக்கிறோம், தண்ணிய விடலாம், மண்ணு ஒத்தாசை பண்ணலாம். ஆனா விதை தன் முயற்சியை பண்ணாதான் வேர் விட்டு வளரும், மண்ணிலிருந்து வெளியில வரும். அதன் பிறகும் அதுக்கு போராட்டம் உண்டு, தாண்டி மேல வரணும். ஒரு மரத்தை கூட கிளைய வெட்டினா இன்னொரு பக்கம் முளைக்கிறது இல்ல. வெயிலோ மழையோ குளிர் காற்றோ மரம் போராடுறதில்லை. எங்கேயுமே ஓடி போக முடியாத மரம் கூட போராடுறதோ. இந்த சின்ன சின்ன எறும்புகளுடைய புத்துல காலை வச்சா அது கடிக்கும். அதனுடைய அளவு என்ன, உன்னுடைய அளவு என்ன? ஆனாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு காட்ட தெரியறதா இல்லையா? எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உத்வேகம், ஒரு போராடுற குணம் நமக்கு இருக்க வேண்டாமா? மாறணும் அப்படின்னு கனவு உலகத்துல இருந்தா மாறிடுமா? அம்மா வந்து கனவு உலகத்துல இருந்தா சாப்பாடு கிடைச்சிடுமா? சொல்லு. ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ உன் தந்தையினுடைய விந்தணுவா வரும் பொழுதே நீ எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு வந்திருக்க. அதாவது பார்ன் வின்னர் அப்படின்ற, நீ பல விந்தணுக்கள்ல ஒண்ணு, அதுல நீ ஜெயிச்சு வந்திருக்காய். அதிசயங்கள் ஆச்சரியங்கள் இல்ல, தெய்வீகம்ன்றது. பகவான் ராமன் வானரங்களை கொண்டு யுத்தம் பண்ணான்னு இருக்கு. கண்ணன் மாடு மேய்ச்சென்று இருந்தான், ஜனங்களையும் காப்பாத்தினான். நீ என்ன முயற்சி பண்ணாய்? நீ முயற்சி பண்ணி தெய்வம் சகாயம் பண்ணலன்னு சொல்லு. உடம்பு நன்னா வச்சுக்கோ, மாறணும்னு நினை, மாத்த முடியும்னு நம்பு, எல்லாரையும் ஒண்ணு சேரு.
போராடு, மாற்றி காட்டு. உடல் பலம் வேணும், மனோபலம் வேணும், புத்தி பலம் வேணும், ஆன்ம பலம் வேணும். எடுத்த உடனே மோட்சம் அப்படின்னு தப்பிக்க ஆசைப்படக்கூடாது. பல பேர் நான் மோட்சத்தை அடைகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போவா. சமர்த்த ராமதாஸ் சொல்றார், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இப்படிதான் நம்முடைய லைன் இருக்கு. நம்ம தர்மத்தை நாம பண்ணணும், அர்த்தங்களை அனுபவிக்கணும், காமத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகுதான் மோட்சம். உனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லு. உலகம் உன்னை கொண்டாடணும்னு ஆசை இல்லையா? பெண் ஆசை இல்லையா? உனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு ஆசை இல்லையா? மோட்சம் நேர போறேன் யாரை ஏமாத்துறோம்? இந்த மாதிரி கோவணத்தை கட்டின்னு உன்னால அலைய முடியுமா உங்களால? ரொம்ப பிளண்டா கேட்கிறார். ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு தே ஆர் ரைட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. யூ ஆர் ராங் அவர் சொல்லல, ஹவு யூ ஷுட் திங்க்னு சொல்றார். ரொம்ப அழகு. சமர்த்த ராமதாஸ் அவளை பிளேம் பண்ணல, ஹவு கேன் யூ பிளேம் அதர்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறார். நம்ம மாத்தி காட்டுவோம். திரும்ப திரும்ப நம்முடைய முன்னோர்கள் விட்டார்கள், நடந்து முடிஞ்ச கதையை ஏன் பேசணும்? இப்ப நாம இருக்க காலத்துல மாத்தி காட்டுவோமே, பின்னாடி வர ஜெனரேஷன்ஸ் நல்லா இருப்பாள். அவா சரியில்லை, இவா சரியில்லை, ராஜா சரியில்லை, நாம சரி பண்ணலாமே. நம்முடைய தேசம், நம்முடைய கிராமம், நம்முடைய பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பெண்கள், நாம தானே முயற்சி பண்ணணும். யாராவது முயற்சி பண்ண வேண்டாம்னு சொன்னார்களா? ஒற்றுமையா இருக்க வேண்டாம்னு சொன்னாளா? ஒற்றுமையே பலம். சொல்ற பிரம்மச்சரியம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். யாரோ சில பேருக்கு எடுத்தோன்னா சந்நியாசம். என்ன மாதிரி ஆள்லாம் சன்னியாசியா இருந்து உலகத்தை தான் சுத்தின்னு இருக்கும், உலகத்துக்கு ஜனங்களுக்கு தானே பண்ணிட்டு இருக்கும். அப்ப உலகத்திலே இருக்க நீயும் பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் உன் உடம்ப நீ நல்லா வச்சுக்கணும் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையா சொல்ற. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. இந்த மாயாஜால மந்திர தந்திர வித்தை வெறுமை நீ பாட்டுக்கு ஸ்லோகம் சொல்லு அப்படின்னா அவர் சொல்லல. எக்ஸசைஸ் பண்ணு, என்ன மாற்றம் வேணும்னு ஆசைப்படுற, அது என்ன பண்ணலான்னு யோசி. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்ல. மழை காலத்துல மழை பெய்யும் போது தண்ணியை சேமிச்சு வச்சுட்டா வெயில் காலத்துக்கு உபயோகமாகும் இல்ல. எந்த ஒரு விஷயமே ஒரு நாள்ல சாதிக்க முடியாது, விடாம பண்ணிட்டே இருக்கணும். ஓ குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உனக்கு மனோபலம், புத்தி பலம், தேக பலம், ஆன்ம பலம் வேணும். உங்களுக்கு அடுத்த கிராமத்தை தூக்கிட்டு போனா இந்த கிராமத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது? அடுத்த தெருவுக்கு வந்துட்டானா இந்த தெருவுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது? அப்ப அடுத்த தெருவில் வரும்பொழுதே எதிர்த்து போராட வேண்டாமா? அடுத்த கிராமத்துக்கு வரும்பொழுது நம்ம இந்த கிராமத்துல போய் அடிக்க வேண்டாமா? அப்பதானே மாற்றம் வரும். மாற்றம் உன்னிடத்துல உங்களிடத்துல தொடங்கணும். இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல, புலம்பிட்டு இருக்கிற சமயத்துல என்ன பண்ணலாம்னு யோசிங்கோ. ராமராயா இருக்கான், பகவான் ராமனுடைய தம்பிகள் தான் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை பண்ணாளா இல்லையா? ஆஞ்சநேய மூர்த்தி அவ்வளவு தூரம் கடல் தாண்டி போய் சீதையை தேடி கண்டுபிடிச்சு வந்து சொல்ல, ராமச்சந்திரமூர்த்தி பாலமெல்லாம் கட்டி வானரங்களோட சேர்ந்துண்டு அழகா அரக்கர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா? முயற்சி பண்ணணும், மாற்றம் வரும்னு நம்பணும், மாத்தி காட்டுவோம்னு வைராக்கியம் வேணும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். விட்டுட்டு ஓடுறது, இல்லாட்டி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பயந்து போய் ஒதுங்கிறதல்ல வைராக்கியம். அது யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அப்படி உணர்ச்சி பூர்வமா இருக்கு. சொல்லிட்டு போயிடுவார். அந்த ஊர்ல எங்கேயாவது ஆத்தங்கரையில குளத்தங்கரையில உட்காந்துட்டு இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் அவர் சந்தேகம் வரும் கேட்பார், அப்படி பேசுவார்.
அப்புறம் அவளுடைய சும்மா போட்டி மாதிரி நீச்சல் அடிப்பார். இந்த 2 கையை வச்சுட்டு யார் பலசாலி நிரூபணம் பண்றது அந்த மாதிரி அந்த வேலை பண்ணுவார். 2 இதுக்கு ஒருத்தர் கையை உட்காந்துட்டு இந்த கையை தள்ளுறது அந்த கையை தள்ளுறது அந்த மாதிரி. அப்புறம் அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார், எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கிறார், எப்படி தைரியமா இருக்கணும்னு சொல்லி தரார், என்ன சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க, உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபிக்கணும், ராமராய எவ்வளவு சிரேஷ்டமானவன், இந்த தேசத்தின் அடையாளம், ராமராஜ்யம் எப்படி உண்டாகணும். ரொம்ப அழகாக நான் சொல்றதை கழுன்னு சொல்ல, நான் சொல்றேன் நீ யோசி, உன் மனசுக்கு ஒத்து வரதா பாரு, கேள்விகள் கேளு, உள்ளுக்குள்ளே பகவான் பதில் சொல்லுவான், சுத்தி நடக்கிறத பாரு, பயப்படாத, இது எப்படி மாத்தலாம்னு யோசி. ரொம்ப அழகா சொல்றார். எப்படி ஒவ்வொரு கிராமமா இருக்கார், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி தரார். அதுக்கப்புறம் அங்க அவர்களை கொண்டு ஒரு பொது இடத்தை உண்டாக்கி ஒரு ஹனுமான் சந்நிதியை உண்டாக்குறார். அந்த ஹனுமான் சன்னதியில நித்தியம் பாராயணம், அப்புறமா எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம், அதாவது ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஆக்கிட்டு இருக்கார் அவர். சில இடங்கள்ல ஹனுமான் சன்னதி, சில இடங்கள்ல இருக்கிற கோவில்களை உத்தாரணம் பண்றது, முக்கியமா யங்ஸ்டர்ஸை சேர்க்கறது, அவர்கள் மூலமா அவர்கள் அப்பா அம்மா பந்துக்கள் இவாளுக்கு தைரியத்தை கொடுக்கறது, நம்பிக்கையை ஊட்டுறது. பெரிய ரெவல்யூஷனிஸ்ட் சமர்த்த ராமதாசர். இப்படி நிறைய மாற்றங்களை கிராமமா அங்க இருக்கிற ஜனங்களிடத்துல உண்டு பண்றார். ஒரு திடீர் ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிதம் பண்ணல, அதற்கான எல்லா வேலைகளையும் முழுமூச்சா பண்றார். இதேதான் இன்னைக்கு காலகட்டத்தில் நாம பண்ணணும். கன்வர்ஷன் பண்ற அதெல்லாம் சொல்ல விட நம்ம குழந்தைகளுக்கு நம்பிக்கைய, மனோபலத்தை, தைரியத்தை, உற்சாகத்தை, உத்வேகத்தை ஊட்டுவோம். ஒரு கிராமத்துல இருப்பார், அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தயாரான பிறகு அங்க ஒரு மட்டமோ இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலோ ஸ்தாபிதம் பண்ணி எப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து மனோபலம் கொடுத்து அதன் பிறகு அங்கிருந்து கிளம்புவார். அந்த ஒரு விஷயம் அங்க பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்கேயேதான் இருப்பார். அதன் பிறகுதான் கிளம்புவார். ஒரு அபூர்வமான ஒருத்தர், ரொம்ப சின்சியரா தன்னுடைய லைஃபையே அதுல சாக்ரிஃபைஸ் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். தன்னுடைய மனசு, உடம்பு, இதயம், ஆத்மா எல்லாத்தையும் அதுல அப்படி சமர்ப்பணம் பண்ணி பண்றார். புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி முழு மூச்சா உணர்வு பூர்வமா ரொம்ப ஸ்ரத்தையோட ஒரு காரியத்தை பண்றார் சமர்த்த ராமதாசர். அது ஒன்றும் ஒரு இன்சிடென்டே இல்லை. இன்சிடென்ட் முக்கியம் இல்லைங்க, இன்சிடென்ட் அங்கங்க அவருடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், அவருடைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ண விதம் கத்துக்கணும். நாம இதெல்லாம் சமர்த்த ராமதாசர் வழி காட்டிட்டு போயிருக்கா. இதை நம்ம இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சூப்பராயிடும். ஃபாலோ பண்றோம், மாத்துறோம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ண. ஹரே ராமா. ஓ ராதே கிருஷ்ணா. श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।